رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிபிலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? குர்ஆனில் கல்பின் நோய் என்று எது சொல்லப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் நிஃபாக், அதாவது முனாஃபிக்தனம். நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்ஆ நாள். இந்த நாளின் கடைசி நிமிடங்களில் இருக்கின்றோம். இந்த மாதத்தின் இது கடைசி ஜும்ஆ. இதற்கடுத்து சிறப்பான நாட்கள் வரவிருக்கிறது. புனித மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த இப்போது முதலே ஆரம்பித்து விடுவோம். ஒரு நல்ல அமலை செய்யும்போது முழு இக்லாசுடன் செய்யும்போது திருப்தியான கூலிகள் கிடைக்கும். துல்ஹஜ் மாதம் வரப்போகுது என வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுவோம். சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி. நாம் இருக்கும் இடத்தை எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அதே போல நம்முடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தமான உள்ளத்துடன் தொழும் தொழுகை, ஓதும் துவாக்கள், திக்ர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும். அதனால் துல்ஹஜ் மாதத்திற்காக உங்கள் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுறீங்களோ அதே போல மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி சுத்தப்படுத்துவது என்றால் தௌபா துவாக்களை கொண்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறு பாவங்களால் நம் உள்ளம் அசுத்தமாகிவிடும். நாம் கேட்கும் தௌபா அழுக்கான பாவங்களை அகற்றி பளிங்கு போல் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். நாம் தினமும் தௌபா செய்ய வேண்டியது அவசியம். புனிதமான மாதங்களில் இன்னும் அதிகம் தௌபா செய்ய வேண்டும். இந்த மாதம் நெருங்கும் இந்த நேரத்தில் தௌபா செய்ய ஆரம்பித்து விட்டால் சிறப்பாக இருக்கும். அதனால் இன்று முதல் உங்களுக்கு தெரிந்த தௌபா துவாக்களை ஓத ஆரம்பிங்க. நான் சிம்பிளான ஒரு துவாவை சொல்கிறேன். அதே நேரம் இது பவர்ஃபுல்லான துவா கூட. இந்த ஒரு துவாவை இன்று முதல் டெய்லி 100 முறை ஓதினால் போதும். உங்கள் கல்பும் சுத்தமாகும், அதிக நன்மைகளும் வந்து சேரும். அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச துவா. சிரமம் இல்லாமல் ஈஸியாக ஓதிடலாம். வுது தேவையில்லை. மாதவிடாய் நேரத்திலும் ஓதலாம். இதை 100 முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவிருந்தாலும் சரி அவை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாம் இங்கு என்னதான் அதிக அமல்கள் செய்தாலும் நாளை மறுமையில் நாம் செய்த அமல்கள் எல்லாம் எடை போடப்படும். அவ்வளவு சீக்கிரம் அது நிறையாது. இந்த சின்ன வார்த்தை அந்த மீசான் தராசு தட்டில் கனமானதாக இருக்கும். இந்த உலகிலும் இந்த வார்த்தை நமக்கு கை கொடுக்கும், மறுமையிலும் கை கொடுக்கும். இந்த ஒரு துவாவை தினமும் ஓதி வந்தால் நம்ப முடியாத நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளும் கூட இவை. அமல் செய்ய நேரமில்லை என்பவர்கள் சிம்பிளாக இந்த ஒரு துவாவை ஓதினால் போதும். நிறைவான கூலிகளை அல்லாஹ் தருவான். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் அதிக அமல்களை செய்யும் வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். முதல் முஅத்தின் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.